மக்களே கன்ஃபார்மாக ஹீரோ பார்க்குறவங்களே ஏஓடி பார்த்துருப்பீங்க, அதாவது அட்டாங்க டைட்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அட்டாங்க தான் ஈரன் வருவார். ஸோ ஈரன் வந்து ஏகப்பட்ட ரம்லிங் ஆரம்பிச்சிருப்பாரு, ஒரு பேரே போரே வந்து தொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி ஈரன் ரம்லிங் தொடங்காம மிக்காசா கூட கமிட் ஆயிருந்தால், லைக் வந்து ரம்லிங்னு சொல்லி சண்டை போடாம மிக்காசா கூட வந்து ஜாலியாக வாழ்ந்தா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிக்காசா கூட அன்புக்காக போயிருந்தானா இந்த கதை எப்படி இருந்திருக்கும், முழு ஏஓடி எப்படி இருந்திருக்கும்ன்றத நம்ம இங்கே பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் த வாட் இஃப் வீடியோவாக இருக்கும். மேபி உங்களுக்கு சில பேர் ட்ரிகரும் ஆகலாம், சில பேருக்கு புரிஞ்சுக்கவும் வரலாம், இல்லை வந்து என்னோட தியரி தப்பாக வந்து உங்களோட தியரி சூப்பராக இருக்கும், நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தியரி தோணுது அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கடா, ஓகேவா? எனிவே சேனல் புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன் தள்ளிங்க அப்படின்னா ஹைபிட் பண்ணுறவங்க அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ எனிவே சொல்லணுதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் வாடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்ட்லேயே சொல்லிக்கிறேன், இந்த கதை சீசன் 3ல தான் ஆரம்பிக்க போது. சீசன் 2ல கொடுக்குற மிக்காசாவோட சர்வே கப் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும் எப்பயுமே மிக்காசாக்கு, ஓகேவா? உடனே ப்ரோ அதான் மிக்காசா வந்து அவங்க போவே இல்லையா, அப்போ எப்படி ப்ரோ கத்தி சண்டைனா போட தெரியுது அப்படின்னா வந்து கேட்காதீங்க. கத்தி சண்டைனா போட தெரியும் மிக்காசாக்கு. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, கத்தி சண்டை மீன் சர்வே காப்ஸ், புரியுதா? சரி நீங்க பேக் டு கனெக்ட் போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஈரன் வந்து ரம்லிங்லாம் வராண்டா, எனக்கு வந்து மிக்காசா ஒரு ஆளே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மிக்காசா கூட போயிருந்தா அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்ம் பேரடைஸை விட்டு வெளில போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் அப்படி வந்து அவங்க வந்து போனோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பேரடைஸை சுற்றி ஃபுல்லாக வந்து ரிவரில் கவர் ஆயிருக்கும். அப்படி ரிவரை தாண்டி தான் போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் படகு தேவைப்படும். பட் உங்களுக்கே தெரியும் பேரடைஸ் மக்கள் எவ்வளோ வந்து தொழில்நுட்பத்தில் கீழே இருப்பாங்க அப்படின்னு. அதனாலேயே அப்போதான் முறையாக கடலையே பார்க்குற ஈரோனும் மிக்காசா எப்படி அப்பாற்பட்ட கடல்ல வந்து பயணம் செய்யறதுன்றது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வச்சு தகவல் இருக்கும் தெரியுமா. ஐ திங்க் வந்து எப்பவுமே தகவல்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுவானுங்க. தகவல் கிடைச்சிருந்தாலுமே இதுக்கப்புறம் என்ன நாடு இருக்கு, உண்மையிலே வேற ஏதாவது நாடு இருக்கா இல்லையா, இந்த நாடு எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எவ்வளவு பெருசு, நம்ம எங்க போகணும் எப்படி வாழணும் சொல்லிட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காம ஒன்னு படகு இல்லாம அவங்க அங்கேயே செத்துருப்பாங்க, இல்லைன்னா கப்பல் இல்லாம தசை மாதிரி எங்கேயாச்சும் போய் செத்துருப்பாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இப்படி தான் நேட்டிவ் இருந்திருக்கும். ஸோ மேபி வந்து அவங்க பேரடைஸை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா, ஓகேவா? சொல்லிக்கு வந்து பேரடைஸ் வந்து தப்பிக்கல, இவங்க வந்து இந்த பேரடைஸ் உள்ளே இருக்கிறாங்க. பட் சுவருக்கு உள்ள இருந்தால் கன்ஃபார்மாக வந்து சர்வே காப்ஸே வந்து இவங்களுக்கு பிடிச்சிடும். ஸோ அதனால சுவருக்கு வெளில இருப்பானே வச்சுப்போம். ஸோ அப்படி வந்து ஈரோனோ மிக்காசோ தனியாக வந்து ஒரு சொல்றது ஒரு மலாடி வாரத்திலேயோ ஒரு சின்ன கூடாரம் போட்டுன்னு அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்து இவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சுவருக்கு வெளியில் ஃபுல்லாக ஏகப்பட்ட டைட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிறதுனால கன்ஃபார்மாக வந்து ஈரன் மிக்காசா ரெண்டு பேர் ஜாக்கிரதை மாதிரி இருக்கும். மிக்காசாக்கு ஏற்கனவே வந்து இந்த சர்வே கப்ஸ் சொல்லிட்டு அந்த ஸ்கில் எல்லாம் இருக்கும், ரைட்டா? அக்கிர்மேனோட ஸ்கில்ஸ் இருக்கும். அதனால வந்து மிக்காசா கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணலாம். அப்படி இருந்தாலும் வந்து மேலே பறக்கிறது, மரத்தை பூச்சி ஏறுறது, அதுக்கெல்லாம் வந்து பூஸ்ட் தேவைப்படும், கீர் தேவைப்படும், கரெக்டா? அந்த கீர் மிக்காசா கிட்ட இருக்காது. ஸோ அப்படின்னும் போது மிக்காசாவை ஈரன் ரொம்ப பார்த்துக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படி பார்த்துக்கினாலுமே ஏகப்பட்ட டைட்டன்ஸ் வந்து ஈரன் சூழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஈரனே போட்டு தள்ளுறோம். ஐ திங்க் ஈரனே போட்டு தள்ளுவாங்கன்றதான் உண்மை. பட் இருந்தாலுமே வந்து லைக் வந்து ஈரன் வந்து ஒரு 5 டைட்டனோ 10 டைட்டனோ 12 டைட்டனோ வரும்போது கூட வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டானே வச்சுப்போமே. அந்த கதையெல்லாம் ஜஸ்ட் ஒரு 13 வருஷம் மட்டும் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவன் டைட்டனா மாறானோ ஆயுள் காலமே 13 வருஷம் தான். அப்படி ஈரனுக்கே வந்து 13 வருஷம் தான் ஆயுள் காலம் அப்படின்னும் போது 13 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் வந்து ஈரன் மட்டையாயிடுவான். ஈரன் இறந்து போயிட்டானா கன்ஃபார்ம் மிக்காசாக்கு எந்த ஒரு பவரும் இருக்காது, திங்க் மேல பார்க்க பூஸ்டும் கீரும் இருக்காது, கிட்ட ஸ்குவாடும் இருக்காது. ஸோ எதுவுமே இல்லாத மிக்காசா கன்ஃபார்ம் வந்து டைட்டனால் சாகடிக்கப்படுவாள்ன்றது நிகழ்ச்சத்தனமான உண்மைதான். கடைசியா ஜாலியா ஜஸ்ட் ஒரு 13 வருஷம் 13 வருஷம் தெரியுமா, அதாவது வந்து நம்ம மிக்காசாவும் ஈரனும் வந்து வெளியில வந்து 13 வருஷம், அந்த 13 வருஷம் மட்டும் பொண்ணா 13 வருஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நடக்க போறது 14 வருஷமோ 15 வருஷமோ 2 பேரும் கொடுமையா சாவாங்கன்றதுடா உண்மை, ஓகேவா? வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. சரி ஓகே, மேபி 13 வருஷம் இருக்குடா, அந்த 13 வருஷத்துக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நான் பார்க்க ஆகணும். ஸோ முதல்ல எடுத்தோடனே 2 பேருக்கு வந்து குழந்தை ஒன்று போறோம். என்னடி இது? பட் பிறந்த குழந்தைக்கு டைட்டன் வருமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய டவுட்னு சொல்லலாம். ஸோ பிறந்த குழந்தைங்களாம் டைட்டன் வரதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம், அது ஏஓடியிலே சொல்லிருப்பானுங்க. பட் சம் தியரி படி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றது ஒரு டைட்னஸ் ஆகும்போது அந்த இடத்துலையோ இல்லை வேற ஏதாவது இடத்துலையோ அதே மாதிரி குழந்தை ஒன்று பிறக்காது. மீன்ஸ் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு பார்த்தா அதோட பவர் இதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பானுங்க. பட் ஈரன் சாகுறதும் வந்து அந்த குழந்தை பிறகுதெல்லாம் கரெக்டாக இருக்காது. ஸோ லைக் அதனால வந்து நம்மளோட ஈரனோட குழந்தைக்கு பவர் வருது அப்படின்றது லோவான பர்சன்டேஜில் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால பேசிக்காக வந்து ஈரனோட குழந்தைக்கு பவர் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து 2 பேர் மட்டும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் தப்பு. 3வது ஆர்மினும் இருப்பான். ஸோ தான் உங்களுக்கே தெரியும் ஈரன் ஆர்மின் மிக்காசா 3 பேரும் வந்து ஒரு பிக் 3 மாதிரி எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக ஈரன் செத்துட்டு அப்புறம் ஆர்மினும் மிக்காசும் சேர்ந்து என் குழந்தை வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து வளர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் வந்து அடுத்த தியரியில் சொல்கிறேன்.
பட் இந்த தியரி படி ஈரன் செத்துட்டு அப்புறம் ஒரு 2 வருஷமா நம்ம ஆர்மின் கிட்ட ஆர்மின் மிக்காசாவும் சேர்ந்து ஈரனும் குழந்தை வளர்ப்பாங்க. லைக் வந்து ஈரனுக்கும் மிக்காசாவும் பிறந்த குழந்தைய ஆர்மினும் மிக்காசாவும் சேர்ந்து வளர்ப்பாங்க. பட் ஆஃப்டர் ஆர்மினுக்கு மூளை எவ்வளோ பெருசு அப்படி சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படின்னும் போது 13 வருஷத்துல மேபி படகுல எப்படி பயணம் செய்யுது அப்படின்றதெல்லாம் ஆர்மின் கண்டுபிடிச்சிருப்பான், கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ மேபி ஆர்மின் ஏதாவது தோணி ஆர்மின் ஏதாவது செஞ்சான் அப்படின்னா அப்போ வந்து மிக்காசா ஆர்மின் ஈரனோட குழந்தைய வச்சு தப்பிக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த 13 வருஷத்துல எல்லை பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாடெல்லாம் வளர்ந்துரும். அப்பயும் மேபி வந்து ஆர்மினும் மிக்காசாவும் வெளியூர் நாட்டுக்கு போறாங்க அப்படின்னும் போது அவங்க சேஃபா இருப்பாங்களா அப்படின்ற கொஸ்டின் மார்க் எலும்பு செகண்டா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈரனுக்கும் மிக்காசா நடந்திருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ள பக்கத்துல பாரடைஸ்ல நடந்திருக்கோம், மாரில நடந்திருக்கும் அப்படின்றத பேச வருவோம். ஸோ முதல்ல பாரடைஸ் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் பாரடைஸ் மக்களை பார்த்து வந்து உலகமே பயப்படும், எப்போ பாரடைஸை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இருப்பாங்க, எல்லா நாடுமே இருக்கும். ஸோ அதுக்கு இப்போதான் வந்து ஈரன் கட்ட ரம்லிங் ஆரம்பிப்பான். ஸோ ஈரன் ரம்லிங் ஆரம்பிச்சு ஒருத்த நாம நீங்க எல்லாம் வில்ல கிடையாது, நாம என்ன பெரிய வில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்களை தாமக்கம் இழுத்து உலகத்துக்கு ஒரு பெரிய மாறி இருப்பான். பட் இந்த இடத்துல வந்து மிக்காசா கூட ஈரன் போனதுனால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருந்திருக்காது. ஸோ அதனாலேயே ஏகப்பட்ட நாடுகள் பாரடைஸ் மேல போர் தொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஃபைனல் வே அப்படின்ற மாதிரி பாரடைஸ் மக்களும் அங்கேயே அழிஞ்சிருப்பாங்கன்றதும் ஒத்துக்கிட்டாகணும். ஸோ மேபி அந்த விஷயம் எல்லாம் இவங்க வெளில இருந்து 13 வருஷம் லைக் வந்து நம்ம மிக்காசா ஈரன் வாழ்றாங்க தெரியுமா, அந்த இடத்துல நடக்குது. அவங்க வெளில வந்து 5 வருஷம் 6 வருஷம் நடக்குது அப்படின்னும் போது பாரடைஸ்ல பேபி பாம் கிவ் போட்டாங்கன்னா அது அங்கேயே சாத்துக்கும் சான்ஸ் இருக்குதான். பட் இருந்தாலுமே தியரி படி பார்க்கணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்து பாரடைஸ் மக்களை போட்டு தள்ளுவாங்கன்றதெல்லாம் ஒத்துக்கணும். ஓகேவா? அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஈரனை ரம்லிங் ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தா பாரடைஸ் மக்களும் செத்துருவாங்க, இந்த பக்கம் ஈரனும் செத்துருவான், ஈரனால மிக்காசாவும் செத்துருவா. ஸோ ஃபைனலி பாரடைஸ்ன்ற மாதிரி இடமே இருக்காது சொல்லி முடிச்சிருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் கேள்வி இருக்கும், சரி ஓகே ப்ரோ மேபி வந்து ஈரன் 13 வருஷங்கள் செத்து போயிட்டான் அப்படின்னா எப்படி வந்து அந்த பவர்ஸ் குறைஞ்சிருக்கும், லைக் வந்து அந்த பவர் வந்து ஈரன் செத்துட்டு அப்புறம் கூட இருக்குமா, இல்லைனா வந்து ஈரன் செத்துட்டு அப்புறம் அந்த பவருமே அழிஞ்சு போயிடுமா அப்படின்ற கேள்வியும் எல்லாருக்குமே இருக்கும். பட் பேசிக்கலா ஈரன் செத்துட்டு அப்புறம் பவரும் சேர்ந்து போயிடுவான் ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் போகாது. ஈரன் செத்தாலும் பவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு மாறப்படும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்டியன்ஸ் கிட்ட தான் இந்த டைட்னா பாரா பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த எல்டியன்ஸ் அதிகமா வாழ்ந்தது வந்து பாரடைஸ் மக்கள் பாரடைஸ்ல தான். ஸோ மேபி ஒரு 13-14 வருஷம் கழிச்சு உண்மையிலே வந்து பாரடைஸ் மக்களை வந்து அழிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட பாம்களை வந்து அந்த நாட்டில் மேபி பாரடைஸ்லயோ போட்டாங்க அப்படின்னா வந்து மட்டையாவதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும், சரி ஓகே ப்ரோ அதான் வந்து எப்படி சொல்றது, லைக் வந்து பாரடைஸ்ல பாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க தான் டைட்டா இருக்காங்களே, ஸோ கழுத்துல ஏற்பட்டாதே ப்ரோ சாவாங்க. ஸோ மற்றபடி எப்படி ப்ரோ சாகடிக்க முடியும் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல கொஞ்சம் வந்து சில டைட்ஸ்னால வந்து சாகடிக்க முடியாம போகலாம். பட் வந்து இதே ஏஓடில ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு எப்படி வந்து அடகன் டைட் மாறுது, லைக் எப்படி பீப்புள்ஸ் எல்லாம் மாறுறாங்க, எந்த அளவுக்கு வந்து ஆயுதங்கள் வளர்ந்துருக்கு அப்படின்றத காமிச்சிருப்பானுங்க. ஸோ அப்படின்னும் போது நம்மளால வந்து கழுத்துல அடிப்படாத சாவலாம் அப்ப நம்மளால எடுத்துன்னு போக முடியாது. கன்ஃபார்ம் வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இருக்கிற வேர்ல்டு மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா மாறி இருப்பானுங்க. ஸோ போட்ட பாப்ல மட்டையும் ஆகியிருப்பாங்க அப்படின்றது உண்மைதான். இன்னும் டைட்டன் உள்ள வந்து ஐ திங்க் அதோட சார்ஜஸ் உட்காந்து இருந்தாலுமே லைக் கழுத்தான இருந்தாலுமே ஒரு 4-5 நியூக்ளியர் படவே போதும், லைக் வந்து எல்லாருமே காலி ஆயிடுவானுங்க, கழுத்துல இருக்கணுங்க ஐ திங்க் உடம்பு செதுருவானுங்க, அதுக்கப்புறம் பாடி முடி கீழே விழும், திருப்பி அடுத்த பாம்ல வந்து அவங்க மட்டையாயிடுவானுங்கன்றது ஒத்துக்கிட்டாகணும். ஸோ இப்படிதான் முழுக்க ஒரு பேசிக் கான்செப்டா இருக்கும். ஸோ ஃபைனலி இது எண்ட் ஆஃப் த அட்டாக் டைட்டன்ன்றது இப்படிதான் முடிஞ்சிருக்கும். ஸோ கடைசியா அந்த கதை எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தா ஈரன் மட்டும் ரம்பிளிங் ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தா இவனோட வம்சத்துல இருந்த எல்டியன்ஸும் காலியா இருப்பானுங்க, மிக்காசாவும் காலியா இருப்பா, ஆர்மிடும் காலியா இருப்பா, இவனோட ஃப்ரெண்ட்ஸும் காலியா இருப்பாங்க, இவங்க ஊரும் காலியா இருக்கும், பாரடைஸும் ஒரு தீவே இருந்திருக்காது, ஃபுல்லா முடிச்சு விட்டுருப்பானுங்க. இப்படிதான் வந்து அட்டாக் டைட்டன் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் ஈரன் வந்து மிக்காசாவுக்காக ரம்பிளிங் ஆரம்பிச்சான் அப்படின்றது பெரிய தாட்டா இருந்தாலுமே அவன் மட்டும் ரம்பிளிங் ஆரம்பிக்கல அப்படின்னு பார்த்தா இருக்கிற எல்லா மக்களும் காலியா இருப்பாங்கன்றதும் ஒத்துக்கிட்டாகணும். ஸோ அது ஒரு முக்கிய காரணமா இருந்தா ஈரனேக்கு. ஸோ எனிவே இப்படிதான் முடிஞ்சிருக்கும். ஸோ ஈரன் ரம்பிளிங் ஆரம்பிச்சுதான் கரெக்ட். மேபி ஈரன் ரம்பிளிங் ஆரம்பிக்க மிக்காசா கூட போயிருந்தா காதல் தான் முக்கியம் சொல்லி போயிருந்தா பாரடைஸும் இருந்திருக்காது, மிக்காசோ இருந்திருக்க மாட்டான், ஆர்மியும் இருந்துக்க மாட்டான்றது ஒத்துக்கிட்டாகணும். ஓகேவா? ஸோ என் தியரி பட்டு இப்படிதான் இருக்கு. மேபி உங்களுக்கு வேற தியரி தென்பட்டாலோ இல்ல தோணுனாலுமே வந்து நீங்க தாராளமாக இதை சொல்லலாம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது நம்புற மாதிரி ஒரு நல்ல தியரியா இருக்கும், அதை நான் பின்மும் பண்ணி விடுறேன். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது வாட் இஃப் வீடியோ வேணும்னாலுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் மறக்காம வந்து அந்த வாட் இஃப் வீடியோ உண்டாக்கி எடுத்துன்னு வரேன்டா. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த நிலையில் சந்திக்கிறேன், சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் கடையை சத்தலாமா?